Hello guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோவில் நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டரில் ஏபிஓ பிளட் குரூப்பிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஏபிஓ பிளட் குரூப்பிங்கை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் லான்ஸ்டெய்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணார். ஸோ இதுக்கு வந்து அவருக்கு 1930 வந்து நோபல் ப்ரைஸாக வந்து அவார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபிசியாலஜி அண்ட் மெடிசின் அந்த ஆஸ்பெக்டில் வந்து அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து அவார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இமேஜில் ஐ வில் ஷோ ஹூஸ் தி டேன் கார்ல் லான்ஸ்டெய்னர். ஸோ இவர் தான் வந்து கார்ல் லான்ஸ்டெய்னர். ஸோ ஐ வில் ஆட் சம் ஸ்பெல்லிங் டூ. ஸோ இவர் தான் வந்து கார்ல் லான்ஸ்டெய்னர். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப்பிங்கை வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இவர் தான் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏபிஓ குரூப்பிங் பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம பிளட் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 வெரைட்டி இருக்குது. ஸோ ஏ அண்ட் தென் ஏபிஓ இந்த 4 வெரைட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதிலே வந்து ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ்னு சப் குரூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளட் குரூப்பிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த டாப்பிக்கில் உள்ள லைன் பை லைன் லைன் பை லைன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஏபிஓ பிளட் குரூப்பிங் இஸ் பேஸ்ட் ஆன் தி presence or absence of 2 surface antigens, chemicals that can induce immune response on the RBCs, namely A and B. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆன்டிஜென் அப்படின்னா வந்து ஃபாரின் ஏஜென்ட்ஸ். ஸோ இட் மே பி பாக்டீரியா ஆர் வைரஸ் பார்ட்டிக்கல் ஆர் ஃபங்கஸ். ஸோ இந்த மாதிரி வெளியிருந்து வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பேத்தோஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் ஷுட் ப்ராசஸ் சம் மாலிகுலர் வெயிட் அதுக்கு வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து ஜென்ரலாக ஆன்டிஜென் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிஜென் எல்லாமே சர்ஃபேஸில், அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஓன் ஆன்டிஜென், சர்ஃபேஸில் ஆர்பிசி சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென். ஸோ இந்த ஆன்டிஜென்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஆன்டிஜென்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இங்கே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென், இப்போ வெளியிருந்து வரக்கூடிய ஆன்டிஜென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடிக்கு சில தீமைகளை வந்து ஏற்படுத்தும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் அப்படி பண்ணாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பாடியில் இருக்கக்கூடிய WBC செல்ஸ் இட் வில் ரெகனைஸ் தீஸ் ஆன்டிஜென் அஸ் செல்ஃப் ஆன்டிஜென். ஸோ இது நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லி அதை ரெகனைஸ் பண்ணிக்கிட்டதுனால வேறு இம்யூன் ரியாக்ஷன்ஸை எலிசிட் பண்ணாது. ஓகே, இதெல்லாம் சர்ஃபேஸ் ஆன்டிஜென் ஆர் செல்ஃப் ஆன்டிஜென் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஆர்பிசியோட சர்ஃபேஸில் வந்து சில ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சில கெமிக்கல்ஸான ஆனது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ். ஸோ இது வந்து சில இம்யூன் ரெஸ்பான்சஸை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நார்மலாக ஆர்பிசிஸில் வந்து ஏ அண்ட் பி ஆன்டிஜென்ற 2 ஆன்டிஜென் வந்து இருக்குது. ஸோ இது வந்து WBC ரியாக்ஷன்ஸை எலிசிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், சிமிலர்லி த பிளாஸ்மா ஆஃப் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் கண்டெயின் 2 natural antibodies, proteins produced in response to antigens. நம்மளோட பிளாஸ்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் போன வீடியோவில் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ அதில் பிளாஸ்மான்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதாவது ஆன்டிகோகுலன்ட் போட்டு எடுத்தால் அது பிளாஸ்மா அப்படின்னு சொல்லியிருந்தோம். கீழே ஒரு பஃபி கோட் லேயர் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மாவில் வந்து சில ஆன்டிபாடிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே இந்த ஆன்டிஜென், இப்போ ஏ பிளட் குரூப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏ ஆன்டிஜென் தான் இருக்கும். ஸோ நம்ம பிளாஸ்மாவில் வந்து அந்த ஏ ஆன்டிஜெனுக்கு அகெயின்ஸ்டாக அப்போது இங்கே வந்து பி இருக்கும், ஆன்டி பி வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஆன்டி பின்னு இந்த சென்ஸ் இப்போ ஆன்டிஜென் இங்கே பி பிளட் குரூப்புக்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ரியாக்ட் ஆகும். அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பி பிளட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆன்டிஜென் பி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஏக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மாவில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் in the 4 blood groups AB, ABO are given in the table 15.1. ஸோ அந்த இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ நமக்கு வந்து தெரியும் நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு பிளட் டொனேட் பண்ணுறோன்ற பட்சத்தில் பிளட் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் வந்து பிளட் வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ராப்பர் மேட்சிங் நடக்கலைன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளம்பிங் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது நம்ம டோனார்ட்லேருந்து ரெசிபியன்ட் போகிற பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மூலிமா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஆர்பிசி, அந்த பேஷண்ட்டோட ஆர்பிசி வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ அதனால் டோனர்ஸ் காம்பேக்டபிலிட்டி அதாவது மேட்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பிளட் குரூப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அது சர்ஃபேஸ் ஆன்டிஜன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் தான் இருக்கும். ஸோ பிளாஸ்மாவில் ஏக்கு அகேன்ஸ்டாக பி ஆன்டிபாடி வந்து இருக்கும். ஸோ இவங்க யார் யார்ட்டெல்லாம் பிளட்டு வந்து வாங்கிக்கலாம், டோனர் குரூப் யார் யார்ட்ட வாங்கிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளட் குரூப்காரங்கிட்ட வாங்கிக்கலாம், ஓ பிளட் குரூப்காரங்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ பி பிளட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் பார்த்தீங்கன்னா ஏவா இருக்கும், அகெயின்ஸ்ட் ஏவா வந்து இருக்கும். ஸோ இவங்க யார் யார்ட்ட வந்து டோனர் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ இவங்கள்ட்ட வந்து பிளட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏபி குரூப், ஸோ ஏபி குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் ரெசிபியன்ட் இன் சென்ஸ் இவங்க வந்து யார்கிட்ட வேணாலும் பிளட் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசன், ஸோ இவங்களோட ஆன்டிஜன் ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். ஓகே, அப்போது இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆன்டிபாடி இருக்காது. ஸோ ஆன்டிபாடி இந்த பிளாஸ்மா எதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும், ஏக்கும் பிக்கும் தான் இருக்கும். இங்கே சர்ஃபேஸ்லேயே ஏபி இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நெல் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க யார் யார்ட்டெல்லாம் பிளட் வாங்கிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஏபிஓ இவங்க எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அதனால் வந்து இவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட். இப்போ ஓ பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அந்த ப்ரோட்டீனே இல்லை, சர்ஃபேஸில் ப்ரோட்டீனே இல்லை. ஸோ அப்போ இவங்களோட ஆன்டிபாடிஸ் இன் பிளாஸ்மா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனே இல்லாத பட்சத்தில் ஏக்கும் அகேன்ஸ்டாக இருக்கும் பிக்கும் அகேன்ஸ்டாக இருக்கும். அதனால் இவங்க வந்து ஓட்டை மட்டும் தான் வாங்க முடியும். ஓகே, ஆனால் அவங்க வந்து எல்லாருக்கும் டொனேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஆன்டிஜன் சர்ஃபேஸில் ஆன்டிஜன் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போது எல்லா பிளட் குரூப்லேயும் கொடுத்தோம்னா அவங்க அது வந்து அக்செப்ட் ஆகிக்குது. அதனால் வந்து இவங்க வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே வந்து இந்த 4 குரூப்ஸ் இதுதான் மேஜராக ஒரு பேசிக் ஐடியா தே ஹேவ் கிவன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப்பிங் நம்ம லேபரேட்டரி டெக்னீஷியன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன், இது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னே சில இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஐ வில் ஷோ. ஸோ பாருங்கள், இங்கே வந்து இதான் வந்து ஆர்பிசி. ஸோ ஆர்பிசியில் சர்ஃபேஸில் இப்போ ஏ பிளட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏ ஆன்டிஜன் தான் இருக்குது. ஓகே, ஆனால் பிளாஸ்மாவில் வந்து என்ன ஆன்டிபாடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி இருக்கும். ஏன்னா அது பிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஆன்டி அப்படின்னாலே அகேன்ஸ்ட்னு அர்த்தம். ஸோ அப்போ பி சர்ஃபேஸ் ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக வந்து இருக்கும் ஏ குரூப் பிளட் குரூப்காரங்களுக்கு. இங்கே பியில் வந்து பார்த்தீங்கன்னா பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பிளாஸ்மாவில் ஆன்டி ஏ வந்து இருக்குது. இப்போ ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே ப்ரெசென்ட்டில் இருக்கிறனால இங்கே ஆன்டிபாடிஸ் கிடையாது. அதனால தான் இவங்க வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட். அண்ட் டைப் ஓ பிளட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சர்ஃபேஸில் ஆன்டிஜனே கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் அப்போ பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் ஆன்டி ஏ அண்ட் ஆன்டி பி, அதனால வந்து இவங்க வந்து யூனிவர்சல் டோனார், எல்லாட்டையும் பிளட் வந்து கொடுக்க முடியும். இதான் வந்து பேசிக் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஏபிஓ பிளட் குரூப்பிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து லேபரேட்டரியில் வந்து ஏ பாசிட்டிவ் அந்த மாதிரி வந்து they are giving some report. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு டெய்ல்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே நான் சரியாக அந்த சர்க்கிள் வரைய முடியல. ஸோ ஐ ஹவ் ட்ரான் சம். ஸோ இந்த 3 சர்க்கிள் வந்து அவங்க மார்க் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று வந்து ஏன்னு மார்க் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து பின்னு மார்க் பண்ணுறாங்க, லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து டின்னு மார்க் பண்ணுறாங்க. டி. ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிறது டி, இது ஓ மாதிரி போட்டுட்டேன் டி. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ சாம்பிள், அதாவது பேஷண்ட் இருந்து சாம்பிளை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னே ஜஸ்ட்டு அந்த லேண்ட்செட் அப்படின்னு ஒரு பின் இருக்கும், அந்த பின்னை வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னே வந்து இந்த ஹேண்டில் வந்து எத்தனால் ஊற்றி ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த லேண்ட்செட்டை எடுத்து தே வில் ப்ரிக் பண்ணதுக்கப்புறம் பிளட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த யூஸ் ஆன பிளட்டை வந்து ஒரு ட்ராப் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து பேஷண்ட்டோட பிளட்டுன்னு வைங்க, நான் ஒரு ட்ராப் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி 3 சர்க்கிள்லேயும் ஒரு ட்ராப் பிளட்டை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டில், ஸோ பிளட்டில் இந்த சாம்பிள் ஆட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஆன்டிஜென்ஸ் வந்து அந்த பிளட்டில் வந்து நேச்சுரலாகவே இருக்கும், அப்படி தானே? ஆன்டிஜென்ஸ் நேச்சுரலாகவே இருக்கும். ஓகே, அதனால் இப்போ நான் ஜஸ்ட் 3 பிளட் வந்து 3 பிளட் ஆட் பண்ண மாதிரி டாட் வச்சுருக்கேன். ஸோ 3 இது வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மாவில் இருக்கும்.
ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக பிளட்டை வந்து வெளியே எடுத்து கண்டுபிடிக்கிறதுனால இங்கே சில ஆன்டிபாடிஸ் கமர்ஷியலைஸ்டாக இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆன்டிபாடிஸ் அவைலபிள் இந்த கிட்டை வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ அந்த கிட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அது 3 கலர் பேசிஸில் வந்து இருக்கும். ப்ளூ அண்ட் எல்லோ அண்ட் கலர்லெஸ் சொல்யூஷனில் இருக்கும். ஸோ இப்போ ஏர் மார்க் பண்ணியிருக்கோம்னா அப்போது அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உள்ள சொல்யூஷன், ப்ளூ கலரில் உள்ள ஆன்டிபாடியை வந்து ஆட் பண்ணுவாங்க. செகண்ட் இருக்கக்கூடிய பியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்க ஆன்டிபாடியை வந்து ஆட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டி ஆன்டிஜனில் வந்து கலர்லெஸ் சொல்யூஷன் அதை வந்து ஆட் பண்ணுறாங்க. கலர்லெஸ்ஸாக இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது பேசிஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடியோட இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இப்படி நடக்கிற மூலியமாக சில கிளம்பிங், அதாவது அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த அக்ளூட்டினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி இன்ட்ராக்ட் ஆகிட்டு ஸோ லைக் திரண்டு அது வந்து நம்ம பார்க்க முடியும். ஐ வில் ஷோ சம் இமேஜஸ். ஸோ இப்போது ஏ ஆன்டிஜன் இருக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கும். அப்போ பியில் வந்து நார்மலாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டி ஆன்டிஜனில் வந்து டி ஆன்டிஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ் ஃபேக்டரை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்காண்டி. ஸோ இப்போ அந்த பாசிட்டிவ் இந்த சென்ஸ் இப்போ ஏலேயும் வந்து நடந்திருக்கும், டிலையும் வந்து நடந்திருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஏ பாசிட்டிவ். ஓகே, இப்போது பியில் நடந்துருச்சு, பியில் அந்த அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் நடந்துருச்சு, டிலையும் நடந்துருச்சுன்னா ஸோ பி பாசிட்டிவ். இப்போ டியில் வந்து ரியாக்ஷன் நடக்கலைன்ற பட்சத்தில் இங்கே கிளம்பிங்கே ஆகலை, இங்கேயும் வந்து கிளம்பிங் ஆகலை, பியில் மட்டும் நடந்திருக்குன்னா அவங்க பி நெகட்டிவ். ஸோ இது இந்த பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிளட் குரூப் சப் வெரைட்டிஸ் வந்து நடக்கும். ஸோ ஐ வில் ஷோ சம் இமேஜஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஐ வில் ஆட் திஸ் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட தம்ப்நெயில்லே இந்த இமேஜ் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஏ பிளட் குரூப் இதான் 3 கிட் வந்து இங்கே இருக்கும், கலராக இருக்குன்னா இதான் வந்து கிட். ஸோ கன்சிடர் திஸ் as ஏ அண்ட் இது வந்து பி, லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது டி. இப்போ இங்கே ரியாக்ஷன்ஸ் வந்து டியில் மட்டும் நடந்திருக்கு. இந்த மாதிரி தான் கிளம்பிங் அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கா தெரியுதா? அதனால் ஏன் வந்து இதில் ஸ்டைல்ஸ் ஆர் இந்த மாதிரி கிளாஸ் லைனில் வச்சு பார்க்குறாங்கன்னா அப்போ தான் வந்து கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய முடியும். அதனால் வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏ பாசிட்டிவாக நெகட்டிவாக என்னென்னு. ஸோ இந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் எதுவுமே நடக்கலை பாருங்கள். இந்த மாதிரி டாட்டாக இருக்குன்னா இதான் வந்து அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த இடத்துல எதுவுமே நடக்கலைன்ற பட்சத்தில் இங்கே வந்து அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆர்பிசி. ஸோ இங்கே ரியாக்ஷன் நடந்திருக்குன்னா இந்த ஆன்டிஜன் வந்து அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல டி லாஸ்ட்டில் பார்த்தோம்னா டின்னு சொன்னேன். டி ரெப்ரசன்ஸ் தி ஆர்எஸ் ஃபேக்டர் பாசிட்டிவாக நெகட்டிவாக கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்து இந்த இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு அந்த கிட்டில் வந்து 3 கலர் ஒரு சிமிலரைஸ்டாக இருக்கும், எல்லோ, ப்ளூ அண்டு கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ப்ளூ கலரில் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் ஆன்டி பி இருக்குது, அண்ட் தென் எல்லோ கலரில் ஆன்டி ஏ இருக்கும். லாஸ்ட்டில் வந்து அந்த ஆர்எச் ஃபேக்டரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர், அதாவது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டில் டியில் மட்டும் நடந்திருக்கிறதுனால இது வந்து ஓ பாசிட்டிவ். இப்போது ஏபி பாசிட்டிவ் அப்படின்ற பட்சத்தில் பிலையும் இந்த எல்லோ கலர்லேயும் நடந்திருக்கும், ப்ளூ கலர்லேயும் நடந்திருக்கும். அவங்க வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ். ஏபி நெகட்டிவ்னா ஏல பியில் நடந்திருக்கும், இந்த டியில் நடந்திருக்காது. அப்போ அவங்க ஏபி நெகட்டிவ். இப்போ ஓ நெகட்டிவ் இந்த சென்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பிளட் குரூப்லேயும் இந்த 3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்காது. ஜஸ்ட் இந்த கலர் பிளட் சாம்பிள் அண்டு இது வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இப்படி நடந்துருந்ததுன்னா அவங்க வந்து ஓ நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதிலே இப்போ A1 B பாசிட்டிவ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னா அவங்களாம் வந்து சப் குரூப்ஸ். பிளட் குரூப் டெஸ்டிங்கில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலைஸ்டாக பார்க்குறது ஏபிஓ. ஸோ இந்த கார்ல் லைன்ஸ்டைனர் கண்டுபிடிச்ச இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனால தான் அவங்களுக்கு வந்து ஃபிசியாலஜி அண்ட் மெடிசனில் தே ஹேவ் டிக்ளேர்ட் சம் நோபல் பிரைஸ் இன் 1930 வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்எச் ஃபேக்டரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்எஸ் ஃபேக்டர் அதாவது பாசிட்டிவாக நெகட்டிவானு டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. ஸோ லைக் சிமிலர் இந்த செல்ஃப் ஆன்டிஜன் நான் சொன்னேன்னா அதே மாதிரி இங்கேயும் சில ஆன்டிஜன்ஸ் வந்து இருக்குது, அது ஆர்எச் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எப்படி நம்ம ஆர்எச் ஃபேக்டர் இந்த சென்ஸ் ஸோ பிளட்டில் வந்து எப்படி நான் ஆன்டிஜன் பற்றி பேசணும் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆர்எச் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆர்எச் ஃபேக்டர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ஆர்எச் ரெப்ரசன்ஸ் ரீசஸ் மங்கி. ஸோ
ஸோ ரீசஸ் மங்கி, அதான் ரீசஸ் மங்கினா குரங்குலேருந்து அந்த ஆன்டிஜன் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அதனால் வந்து அது RH ஃபேக்டர்னு டிட்டர்மைன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த RH ஃபேக்டர் ரீசஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ரீசஸ் மங்கிலேருந்து தான் ஃபஸ்ட்டு இந்த ரிசர்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிசர்ச்சை கேரி அவுட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர். அவர் தான் வந்து அகைன் இங்கே பண்ணியிருப்பார். கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர் அண்ட் வெய்னர் அப்படின்னு அலெக்சாண்டர் வெய்னர்னு ஒருத்தவர், இவரோட ஸ்டூடெண்ட், கார்ல் லாண்ட்ஸ்டெய்னரோட ஸ்டூடெண்ட். இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ண அந்த மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா RH குரூப்பிங்ன்ற இது வந்து. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசஸ் மங்கி குரங்குல தான் வந்து இந்த ஃபஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RBC மாதிரி அந்த குரங்குல உள்ள RBCயும் நியர்லி 80% சிமிலர் டு ஹியூமன்ஸ். ஓகே, சிமிலராக தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ RH பாசிட்டிவ் அந்த ப்ரோட்டீன் சொன்னேன்னா, அவங்க ப்ரோட்டீன் வந்து பிளட்டோட சர்ஃபேஸில் இருந்ததுன்னா அவங்க எல்லாம் வந்து RH பாசிட்டிவ், இல்லாத பட்சத்தில் அவங்க எல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ an RH negative person if exposed to RH positive blood will form certain antibodies against the RH antigens. அதாவது RH பாசிட்டிவ், இப்போ B பாசிட்டிவ் உள்ள பேஷண்ட், B நெகட்டிவ் உள்ள பேஷண்ட் 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது சில ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு எந்த பிளட்டை யார்கிட்ட வந்து எடுத்து கொடுக்குறீங்களோ ரெசிபியண்ட்டுக்கு அவங்களோட பாடியில் சில ஆன்டிபாடி ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிமிலராக ட்ரிகர் ஆகும். ஸோ இட் வில் காஸ் சம் டிஸ்ட்ரக்ஷன் இன் தி RBC. ஓகே, therefore RH group should also be maintained before transfusion. எப்படி வந்து ஏ குரூப்பா பி குரூப்பான்னு சொல்லி பார்க்குறாங்களோ அதே மாதிரி RH அந்த ஃபேக்டரோட இதையும் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னே. A special case of RH incapillary mismatching has been observed between RH negative blood of a pregnant mother which RH positive of the fetus. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மதர் வந்து பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்து RH நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து RH நெகட்டிவ் பிளட் குரூப்பில் வந்து RH நெகட்டிவ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன பிளட் குரூப்பாக வேணா இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு RH நெகட்டிவ் அந்த ப்ரோட்டீன் வந்து இல்லை, RH ஃபேக்டர் இல்லை. ஸோ இன்கேஸ் அந்த ஃபீட்டஸ் வந்து RH பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூரிங் த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போது ஸோ அந்த ஆஃப்டர் தி டெலிவரி ஆஃப் த சைல்டு அந்த பிளாசண்டா வந்து பிரேக் டவுன் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம் சான்சஸ் டு மிக்ஸ் தீஸ் 2 ஆன்டிஜன்ஸ். 2 ஆன்டிஜனும் ஒன்று மீட் பண்ணுற மாதிரி சில சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ அப்படின்ற பட்சத்தில் அந்த RH நெகட்டிவ் அண்ட் RH பாசிட்டிவ் இது ரெண்டும் ஒன்று மீட் பண்ணுதுன்ற பட்சத்தில் ஆன்டிபாடி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதரோட பிளட்டில். ஏன்னா இங்கே RH நெகட்டிவ், அங்கே RH பாசிட்டிவ். இட் வில் கன்சிடர் இட் இஸ் அ ஃபாரின் பாடியை வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ அது ஒன்றும் பண்ணாது. பட் இட் வில் ரெகக்னைஸ் தட் வெளியேருந்து ஏதோ ஒரு இது வந்து வந்திருக்குன்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணிக்குது. டூரிங் தி கன்சிக்யூட்டிவ் ப்ரெக்னன்சி அவங்க ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்ற பட்சத்தில் ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்போது வந்து அவங்க என்ன இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ த டாக்டர்ஸ் வில் ஆட் சம் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரோகம் டின்ற ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ இந்த இன்ஜெக்ஷனை வந்து அந்த மதருக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸை வந்து வி கேன் ஏபிள் டு ப்ரிவெண்ட். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஆகுது அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் RH நெகட்டிவ் உள்ள மதருக்கு இந்த இன்ஜெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். Listen, however, during the delivery of the first child, there is a possibility of exposure of the maternal blood. Maternal blood அம்மாவோட blood வந்து அந்த குழந்தையோட மிக்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ப்ரிவெண்ட் ஆகும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டா இருக்கிறனால. ஸோ ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போ வந்து தப்பிச்சுக்கிறது. ஸோ அந்த குழந்தைய நம்ம டெலிவரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மதரோட மெட்டர்னல் பிளட்டில் வந்து ஆன்டிபாடி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்ட் ப்ரெக்னன்சி அப்போ இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஹர் சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சி செகண்ட் ப்ரெக்னன்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த RH ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் தி மதர் RH நெகட்டிவ் கேன் லீக் இன் டு தி பிளட் ஆஃப் த ஃபீட்டஸ். பிளட்டோட லீக் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து டெஸ்ட்ராய் ஆஃப் த ஃபீட்டல் RBC இந்த குழந்தையோட RBCயை டெஸ்ட்ராய் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி வந்து மதர்கிட்ட உருவாயிருக்கு. ஸோ அந்த குழந்தையோட RBCயை வந்து டெஸ்ட்ராய் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இது வந்து அந்த குழந்தை இறந்து போகும் வாய்ப்புகள் வந்து அதிகம். அண்ட் கேன் கேஸ் சீவியர் அனிமியா இந்த சென்ஸ் ரத்த சோகைன்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ அது வந்து காஸ் பண்ணலாம். இல்லைனா ஜாயிண்டிஸ் இந்த மாதிரி பேபிக்கு சில நிறையா பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அதை தடுக்கிறது அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா
எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் இந்த சென்ஸ் RH நெகட்டிவ் அண்ட் RH பாசிட்டிவ் இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி நடந்திருந்த அந்த கண்டிஷன் பேர் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். ஸோ திஸ் கேன் பி அவாய்டட் பை அட்மினிஸ்ட்ரேட்டிங் RH antibodies to the mother immediately after the delivery of the first child. ஸோ அதாவது பிளாஸ்மாவில் இந்த ஆன்டிஜென் இந்த RH ஃபேக்டருக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி மதரோட பிளாஸ்மாவில் நம்ம வந்து பார்த்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், அதாவது இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கா இல்லையான்னு. அண்ட் தென் ஸோ இது ரிலவெண்ட்டாக ஒரு இமேஜ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ரீசஸ் ஃபேக்டர். இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆன்டிஜன். ஸோ ரீசஸ் ஃபேக்டர் ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா அது RH பாசிட்டிவ்னு ரிசல்ட்டில் வரும். ரீசஸ் ஃபேக்டரே இல்லைன்ற பட்சத்தில் RH நெகட்டிவ்னு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த ரீசஸ் ஃபேக்டர். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். RH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீசஸ் மங்கி. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க மங்கியில் தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த மங்கியோட சயின்டிஃபிக் நேம் தி ஹேவ் கெப்ட். ஸோ அண்ட் தென் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் இது வந்து RH நெகட்டிவ் உள்ள மதர், RH பாசிட்டிவ் உள்ள சைல்டு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் நடக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ண தான் இன்ஜெக்ஷன் வந்து போடுவோம். தேங்க்யூ. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கோ ஹெட். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோயாகுலேஷன் ஆஃப் பிளட் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் போஸ்ட். தேங்க்யூ.